லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் பொது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனம். Luke chapter 3 verse 14. ஊர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கல் செய்யாமலும் பொய் குற்றச்சாட்டு சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். இங்கு யோவான் ஸ்நானகத்தில் இவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? They came unto John the Baptist and asked that, what shall we do? இந்த இவர்களுக்குள்ளாக எப்படியாவது அழிவிலிருந்து தப்ப வேண்டும், அந்த அழிவிலிருந்து தப்பிக்கும்படியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாதபடியினால் இங்கு கேட்கிறார்கள். நாம் நேற்று பார்த்தோம், ஒரு ஆயுள்காரன் கேட்டான், நான் என்ன செய்யும், நாங்கள் என்ன செய்யலாம்? In order to escape from the destruction, they don't know. They come unto John the Baptist. The publicans are asking, what shall we do? ஒரு போர் செய்வர் கேட்கிறார், நாங்கள் என்ன செய்யலாம்? Actually, the soldiers are asking, what shall we do? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? இருந்து நாங்கள் தப்பிக்கும்படியாக இந்த அழிவிலிருந்து, கரைக்குதான் அழிவிலிருந்து, இல்லைன்னு சொன்னா கோபாக்கினையிலிருந்து, கரைக்குதான் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் தப்பும்படியாக நாங்க என்ன செய்யலாம்? What shall we do? The wrath going to become and the judgment going to come. What shall we do? They ask. ஒரு மனிதன் தப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்றதான ஒரு கேள்வியோடு அவன் வருகிறார். If a man want to escape, means with the question they are coming, what shall we do? நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம்? In our life, what shall we want to do that in order to escape? இருக்குதான அழிவிலிருந்து, நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, இருக்குதான கோபாக்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? What shall we want to do that in order to escape from the hell and from the fire and from the destruction? இந்த போர் சேவகன் என்று சொன்னால், when we say the soldiers, இது ஒரு பழைய பாட்டு காலத்தில் என்று சொன்னால் அவர்கள் போர் சேவகர்கள், அதாவது போர் சேவகன் சொன்னால் ஒரு யுத்த ராணுவ வீரன். In the Old Testament period, soldiers means the man of war. இல்லைன்னு சொன்னால் சண்டை செய்யக்கூடியவன். Otherwise they make doing the battle. ஒரு பராக்கிரம, அதாவது அதுக்கு தகுதியான, அந்த யுத்தத்துக்கு, சண்டைக்கு, அந்த போருக்கு தகுதியான ஒரு மனிதன். And he is the man meet worthy for to do the battle. இப்பொழுது உள்ள காலத்தில் அவர்களுக்கு ஒரு சம்பளங்கள் கொடுக்கப்படுகிறது. Present days they are paying the wages. அதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒருவேளை சம்பளம் கொடுத்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த பதவிக்காக அவர்கள் இருந்திருக்கலாம். இப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, ராஜாக்கள், தேசத்தில் உள்ளதான அதிகாரிகள், இல்லைன்னு சொன்ன அந்த தேசத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாக, தனக்கு ஒரு சேனையாக இருக்கும்படியாக தங்களை சேர்த்துக் கொள்வதாக வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. In the scripture about the soldiers, it was mentioned that the kings are make them to join into God. முதன்முதலாக இந்த ஒரு போர் செய்வன், இல்லைன்னு சொன்னா ஒரு யுத்த வீரன், ஒரு வீரன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். Champion, a soldier is asking the question, what shall we do? இதுல நாம் அறிந்து கொள்கிறோம், இவனுக்கு இருக்கிற பழக்கம் என்னன்னா யுத்தம் பண்றதான் பழக்கம். And he have the only practice doing the battle. அவன் எப்போதும் சண்டைக்காக தன்னை ஆயத்தமாக்கி பிராக்டிஸ் எடுத்துட்டே இருக்கான். Always he want to make the practice for the battle. நம்ம பாருங்க, இப்போ தேசத்துல பார்த்தேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா சின்ன அவங்களுக்கு பல விதங்கள்ல பயிற்சிகளை கொடுத்து அதை ஆயத்தமாக்கிட்டு ஒரு அந்த நவீனமான காலங்களுக்கு ஏற்றவாறு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிற்சிகளை கொடுத்து ஆயத்தமாக்கிட்டே இருப்பாங்க. During, if you are seeing the soldiers present days, means they are giving the exercise and the practices according to the present days meet, they are ready. முதலாக 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வருவாங்க. First of all, let us come to 1 Samuel chapter 16 verse 18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேம்னாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இங்க அதை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா,
வாசிக்கிறதில் தேறினவன், அவன் ஒரு பராக்கிரமசாலி, அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு யுத்த வீரன். Therefore it is said about him, he was playing in cunningness and he was a man of war. சவுலை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் ஒரு யுத்த வீரன். About the Saul it is said that he is a man of war. அப்படியென்றால் தாவீது ஒரு யுத்த வீரனாய் காணப்பட்டார். Therefore David also is a man of war. ஆனால் ஆண்டவர் இந்த தாவீதை பற்றி என்ன சொல்கிறார்? But what about the Lord is saying about David? இந்த தாவீது ஒரு யுத்த வீரன், ஆனால் இந்த யுத்தங்களை செய்து அநேக ரத்தங்கள் சிந்தினபடியினால் இந்த தாவீது ஆலயத்தை கட்ட முடியாது. Since David is shed many blood, he could not able to build the temple for him. இதை என்ன சொல்கிறான்னு சொன்னா, 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் சாலமன் சொல்கிறார், என்னுடைய தகப்பன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தபடியினால் அவர் என்ன செய்தார், யுத்தங்களை செய்து கொண்டிருந்தார். ஆகையினால் அவர் ஆலயத்தை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவருடைய நிலவரம் மாற்றப்பட்டது. In 1 Kings chapter 5 verse 3, Solomon saying, my father is a man of shedding the blood, he could not able to build the temple unto him. இன்னொரு இடத்தில் சொல்லப்படுது, அவர் அநேக ரத்தங்களை சிந்தினபடியினால், ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் அவர் ஆலயத்தை கட்டாத நிலவரத்துக்கு இந்த தாவீது தள்ளப்பட்டார். In another place it is mentioned that David is shed many blood, he could not able to build the temple unto him. லேவியாகத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் ரத்தம் சிந்தினால் நான் அவனுடைய ரத்தத்துக்கு நான் அவனுக்கு பழிக்கு பழி வாங்குவேன். In book of Leviticus it is said that if a man is shedding the blood means I will take the revenge. என் ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று ஆகினால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் உயிர் இருக்கிறது. அதுக்கு அவருடைய ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கிறபடினால் தான் நாம் தைரியமா சொல்றோம், அவருடைய ரத்தத்தை நாம், இந்த ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள், இந்த ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுகிறதானவர்களே ஒரு நாளும் மரிப்பதில்லை. Since the blood is having the life, therefore we are saying the blood of Lord Jesus Christ is having the life, that if you are drinking means you don't have any death. ஆகினால் தான் நாம் யோவான் 6வது அதிகாரத்துக்கு வருகிறதான வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்ததான அப்பன் நானே, என்னை புசிக்கிறவனுக்கு ஒரு நாள் மரணம் உண்டாகாது, அவன் என்ன மரித்தாலும் நான் அவனை எழுப்புவேன். In John's Gospel 6th chapter, Lord Jesus Christ says, I am the true bread coming from the heaven, if any man eat me, he will never see the death. ஆகையினால் 51வது வசனத்தை சொல்கிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்ததான் அப்பம், ஆகையினால் இதை புசிக்கிறவர்கள் ஒரு நாளும் மரணம் உண்டாது. காரணம் என்ன, இந்த ரத்தத்துக்குள் உயிர் இருக்கிறது, அவருடைய சரீரத்துக்குள் உயிர் இருக்கிறது. In verse 51 he says, I am the living bread which come from the heaven, if anybody and eat this bread means he never face the death. ஆகையினால் அவருடைய ரத்தத்துக்கு ஒரு உயிர் இருக்கிறது, அவருடைய சரீரத்துக்கு நம்மை எழுப்பக்கூடியதான உயிர் வல்லமை இருக்கிறது. Therefore his blood is having the power, that is the life, and his body is having the power to quicken us. ஆகையினால் இந்த ரத்தத்தை சிந்துவதற்கு நாம் ரத்தத்துக்கு ரத்தம் பழிவாங்குன்னு சொல்ற. ஆகையினால் இந்த ரத்தம் சிந்தப்பட்டதான இந்த தாவீது ஆலயத்தை கட்ட முடியாது என்பதான ஒரு எண்ணத்துக்கு தள்ளப்பட்டார். Therefore David was pushed into the position because he was shed the blood, he could not able to build the temple because he was taken the revenge. அருமையான தேவ பிள்ளையே, dear child of God, நீங்கள் யாராவது சண்டை போட பண்ண நபரா இருப்பீங்களா? Everybody is here is doing the சண்டை அடிக்கடி யார்கிட்ட பேசினாலும் சண்டை தான் போடுங்க. So often you are speaking with anyone means you are எந்த காரியானாலும் நீ என்ன அப்படி செய்தியா இப்படி செய்தா, நீ யாரு நான் யாரு தெரியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீ சண்டை போட ஒரு நபரா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுன்னா, ஆவிக்குரிய ஆலயத்தை ஆவிக்குரிய ஒரு நபரால் உன்னை கட்டி எழுப்ப முடியாது. If you are a man of doing the battle with others means or doing the fighting with others means you cannot able to build your life as spiritual. இத ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லியாச்சுன்னு சொன்னா எப்படி நீங்களே நினைச்சுக்கிடுங்க. அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க, அது ஒரு அப்படிப்பட்ட அப்படின்னு லோக்கலா சொல்லுவாங்க. நீங்க தெரியும் தானே, அது எதுக்கு பட்டா அப்படிப்பட்டதா செய்வாங்க, அது ஒரு லோக்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And if you say about the person is a local language, particular person, சில பேரு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும், நீங்க லோக்கல் காரங்க தான். And you may know about his name that you are. ஆகையினால் நமக்குள்ளாக ஆலயத்தை ஆவிக்குரிய ஜீவிதத்துல இல்லாம நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? Therefore how many of us you are not seeing as a spiritual temple? அவங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்காது. They don't have anointing in them. தேவ சமூகம் கூட அவங்கள்ட்ட சுத்தமா இருக்காது. எதிர்பார்க்கவே முடியாது. We never expect the presence of God. வேற எதுக்கு அவங்களை விட்டு பாருங்க, அவங்க பிரில்லண்ட் காரணங்களா இருப்பாங்க. For other matters they are very brilliant. அவங்க எந்த விதத்தில ஆவிக்குரியவர்கள் அல்ல. In any cause they are not spiritual. நாம் ஆவிக்குரியவர்களா இல்லை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. If you are not spiritual means we cannot able to go to the. ஆகையினால் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தம் என்று சொல்லக்கூடியது எங்கும் அது, அதாவது
நமக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். Therefore we must have the spiritual experience that is holiness. இந்த ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஒரு மனிதனுடைய நிலவரம் என்ன? What is the condition man unto a man you don't have the spiritual? இந்த ஆவிக்குரியதான ஒரு அனுபவம் இல்லாத யாரா இருந்தாலும் அவர்கள் யாரா இருக்க முடியாதுன்னு சொன்னா, ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு ஆலயமாக தன்னை கட்டி எழுப்பி ஒரு ஆலயம் ஆண்டவரே சொல்றார், நீங்களே அந்த ஆலயத்தை கெடுத்தார். அப்ப இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடியவர்களை தவிர இந்த ஆலயத்தை கட்டி பூர்த்தி செய்து அந்த சாலமன் அந்த ஆலயத்தை கட்டினார். தேவன் இறங்குறது போல தேவ மகிமை உங்களுக்குள்ளால இறங்காது. As Solomon built the temple of the Lord and the glory is descended. If you are defining this temple means you are not a spiritual, you are not the temple of God. நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, அதே போல 2 நாளாக 7வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சாலமன் அந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை தேவன் இறங்கினார். In 2 Chronicles chapter 8 we can able to see that the glory of the Lord is defended in the Solomon's temple. ஆகையினால் இப்படிப்பட்ட இவர்களுக்குள்ளால தேவ சமூகமோ தேவனோ தேவ மகிமையோ தேவ பிரசன்னமோ ஒரு நாள் இருக்காது, காண முடியாது. இவர்களுக்குள்ளாக மர்மத்தினாலே எதிர்பார்க்கவே முடியாது. We cannot be able to see the presence of God in them. We cannot be able to see the glory of God in them. There is no restriction. ஒரு மனிதன் எப்படி சொல்றான் பாருங்க. A particular man is 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு வருகிறதானவே அவன் சொல்கிறார். 1 Samuel chapter 4 verse 24. தேவனுடைய பெட்டி பிடிபட்டபடினால் தேவ மகிமை அவனை விட்டு போயிடுச்சு. Since the ark of God was captured, the glory of God is departed. இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. It is departed from Israel. அதே போல இவர்களுக்குள்ளாக தேவ சமூகம் அல்ல, இவர்களுக்கு என்னது சத்துருக்குள்ளாக இருக்கப்படியினால் இவர்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னு சொன்னா தேவனுடைய மகிமை இவருக்குள் இருக்காது. Since the enemies entered into them, they lost the glory of God. இவர்களுக்குள்ளாக அந்த மகிமையான சமூகத்தை இவர்களுக்குள்ளாக இருக்காது. The glorious presence not present. அதனால்தான் அந்த பெட்டி பிடிபட்டபடியினால் இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிடுச்சு. Since the ark is captivated, the glory is ஆவிக்குரியதாக இல்லாதபடியினால் இவருக்குள்ள ஒரு மகிமையான அனுபவத்தை எதிர்பார்க்கவே முடியாது. Since they are not spiritual, we cannot expect the glorious things. இவர்கள் ஒரு மகிமை, ஒரு நல்ல ஒரு பிரிச்சல் அனுபவம் தான் ஒரு போர் சேவன், அதாவது ஒரு யுத்த வீரன், ஒரு ராணுவத்துக்குள் இருக்கிறதான அனுபவம். Therefore these are the experience of the soldier and the man of war. இரண்டாவதாக அடுத்த ஒரு போர் சேவன், அதாவது ஒரு யுத்த வீரனுடைய அடுத்த நிலவரம் என்ன? What is the next condition of this soldier? அவங்களுக்குள்ளால இருக்கக்கூடியதான அடுத்த தன்மைகள் என்ன? What are his next character? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33வது வசனத்துக்கு வருவோம். 1 Samuel chapter 17 verse 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்கு கோலியாத்தை பற்றி சொல்லப்படுது. அவன் சிறு வயது முதலே அவன் ஒரு யுத்த வீரன். அதாவது இவனுடைய பழக்க வழக்கம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டு தான் பழக்கம். அவன் வேற அவனுக்கு தொழிலே கிடையாது, வேற அவனுடைய கேரக்டரே கிடையாது, எல்லாம் சண்டை போட்டு தான் பழக்கம். About Goliath, it was said that from his youth he is a man of war. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கு? How is your children? நீங்க வளர்க்குற பிள்ளைங்க எப்படி இருக்கு? How is your children you have got? அது கோயிலுக்கு வருதா? They come for the church. தேவ சமூகத்துக்கு வருதா? They come to the presence of God. தேடுதா? Seeking the Lord. இல்ல இந்த கோலியாத்தை போல யுத்த வீரன் ஆகாது. அங்க போவான், இங்க போவான், எல்லாத்துக்கும் அவனுக்கு இடம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் இது கிடைக்கும், எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா எங்க வர மாட்டாங்க, கோயில் வர மாட்டாங்க. They have the time to go to any places, but they never come to the presence of God as a man of war. பைபிள் இருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்தார். We will give the example out of the Bible. ஆதியாகமம் 25வது அதிகாரத்துக்கு வருகிறதான வேளையில் come Genesis chapter 25. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். Isaac had 2 sons. அந்த ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருந்ததான அந்த 2 பிள்ளைகளை பற்றி அங்க என்ன சொல்லப்படுகிறது? About the 2 children of Isaac, what did he say? அந்த பிள்ளைகளுடைய நிலவரங்கள் என்ன? What is the condition of this அந்த children? பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? How they are? 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் ஒருத்தன் சின்ன வயசுல வேட்டைக்காரன். அதாவது வேட்டைன்னு சொன்னா காட்டுக்கு தான் போவான், அவனுக்கு தொழிலே காடுதான். And verse 27 said he was a cunning hunter. வீட்டிலே இருக்க மாட்டான். He was never abiding in the அதே house. போல நீங்கள் தேவ சமூகத்தில் வராத ஒரு சுத்தி திரிகிறதான ஒரு யாரு இந்த வேட்டைக்காரனை போல நீயும் உடைய பிள்ளைகளும் இருக்கா? If you are not coming to the presence of Him, God means you are a hunter. You are walking along. தேவ சமூகம் பிடிக்கவே செய்யாது. They never like this presence. சொல்லப்படுது அந்த பிள்ளைகள் பெரியவன் ஏசியா வேட்டை ஆடும்படியாக என்ன செய்வாங்கன்னா எப்போது வந்து வனாந்திரத்தை தான் இருப்பான், வனாந்திரத்தை தான் சந்திருப்பானே தவிர
வீட்டிலேயே இருக்க மாட்டான். அவனை எப்ப தேடி வந்தாலும் எந்த நேரத்துல பார்த்தாலும் ஒரு அம்பும் வில்லை எடுத்துட்டு எங்கதான் இருப்பான்னு சொன்னா வனாந்திரத்துல தான் இருப்பான், காட்டுல தான் இருப்பான். அதே போல உன்னுடைய பிள்ளை கோயில்ல இருக்குதா, நீ கோயில்ல இருக்கியா, தேவஸ்தலத்துல வர்றியா, நீ எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்க, நீயும் உன் பிள்ளைங்க எப்படி இருக்கு? And Esau was a cunning hunter, always he having bow and arrow in his hand. He is always walking in the wilderness. சிலரை கேட்டா சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க போடுதுன்னா அவன் டியூஷன் போயிட்டான். If you are asking, inquiring about the children, means he went for tuition. நீ எங்க போறீங்கன்னா அதான் நான் வேலைக்கு போயிட்டேன். And I went for the job. வேலைக்கு போகலையோ You are going for job or not? நமக்கு 6 மணிக்கு எந்த ஊர்ல வேலை இருக்குன்னா After 6 o'clock, இங்க 6 மணிக்கு வேலை இருக்குது ஐயா. After 6 o'clock, we have any other job. இங்க வேலை இருக்குதா? We have a job. வேலை இந்த சிஎம்சில என்னது இந்த சித்துகள் மாறி இருந்தா அது ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து சேரலாம். In CMC only we have ஒன்லி பகல் கூட்டத்துக்கு வரலாம், இல்ல சாயங்காலம் கூட்டத்துக்கு வரலாம். Just to come for morning meeting. சிட்டு மாறினா கூட ஏதாவது என்ன செய்வாங்க, அவங்க வர ஆரம்பிப்பாங்க. If their shift is changing, நீயும் உன்னுடைய பிள்ளையும் இந்த வேட்டைக்காரனை போல வனாந்திரத்தில் சுத்துக்கிறதான வனாந்திரவாசியா இருக்கியா? Or you and your children also as a cunning hunter wandering in the சிறு wilderness. வயது முதலே இந்த பழக்கம் தான் அவங்களுக்கு. அப்போ ஒரு சின்ன பையனா ஒரு பொண்ணை நம்ம கோயிலுக்கு வரலன்னு அது என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் தானோம்னா சொல்லலாம், எனக்கு வீட்டுல ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்குது, எனக்கு மேடம் ரொம்ப அதை அனுப்பியிருக்காங்க, நீங்க போங்க வீட்டுல தான் இருக்கேன், இல்லைன்னா வேற யார்ட்டையாவது பேசிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கேன், கடைசியில பார்த்தா வேற எங்க கூட போயிட்டே இருக்கான். If you are encouraging about boys and girls up to the particular age means after they never come to the presence of God, after they அது கடைசியில கோயிலையோ தேவ சமூகத்தையோ தேவ பிள்ளையா இருக்காது, இவனை போல இந்த பழக்கத்துக்கு தான் இருக்கான். And they never have the practice come to the presence of God, only have this nature. இப்படிப்பட்ட அனுபவம் தான் இருக்கான். Only they have this. இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் தெரியுமா? And what the children of 27வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் மனநோவை உண்டு பண்ணுவர்கள், அந்த தாயும் தகப்பனும் சந்தோஷமா இருக்க விடாததான சந்ததிகள். And in verse chapter 27 they say they never make their father and mother to be rejoiced, but one இந்த பிள்ளைகள் தான் ஒரு காலத்தில் கண்ணீர் விட்டு தன்னுடைய வாழ்க்கை தானும் கண்ணீர் தாய் தகப்பனும் கண்ணீர் விட வச்சுறாங்க. And these children they are making their parents to shed their tears also. இவங்களுக்கு தேவ சமூகம் சொல்லக்கூடியது இவங்களுக்கு இல்லையே. And they never had this presence of God. அதுனாக்கா இந்த 8வது வசனத்துல 27வது அதிகாரத்துல நம்ம பாப்பேன்னு சொன்னா அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா 46வது வசனத்துக்கு நம்ம பாப்பேன்னு சொன்னா அவர் சொல்றா அதனால இருந்து என்ன பிரயோஜனம். In 27:46 he says what is the use, what is the profit of it? அந்த பிள்ளைகள் அவருக்கு எதா இருந்ததுன்னு சொன்னா மிகவும் மன நோவுடையவர்களாக தாயின் தகப்பனுக்கு மன நோவுண்டாகிறதான பிள்ளைகளாக இருந்தார் என்று வேதம் அவர்களை சுட்டி காட்டு. And the scripture is pointing out them, they are grievous unto the father and the mother. 27:46 28:8 27:46-28. நீங்களே இந்த அதிகாரம் பழைய பாட்டுல இந்த ஆதி ஆகமங்கள்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மா கண்ணீர் விடுது, நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம், இவன் இப்படிப்பட்ட பையனா போயிட்டானே இப்படின்னு சொல்லி தாய்க்கும் மனநோவு, தாய்க்கும் ஒரு பைசாக்கும் ஒரு படி இல்ல, தகப்ப என்னது அவன் ஏதாவது வேட்டையாடி கொண்டு வந்தா இவனுக்கு கண்ணது வேகம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தான். இதே போல ஏதாவது ஒண்ணு கொண்டு கொடுப்பான், சாப்பிட்டு இவன் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், இந்த அம்மாவுடைய வாழ்க்கையெல்லாம் கண்ணீர், உன் வாழ்க்கையில கண்ணீர் துக்கம் இப்படிப்பட்டதான பிள்ளைகளோடு நீ இருக்கிறியா? Throughout the life of the father and the mother only the tears because they have the nature of this. நான் நினைக்கிறேன் ஹிந்துக்களா இல்ல வேற இருந்தா செத்தா கூட கொல்லி கூட வைக்க வைக்காத பிள்ளைகளா இருக்குன்னு நினைக்கிறேன். And if you are Hindus means they never come for the funeral. எதுக்குமே உதவாத பிள்ளைங்க, unprofitable. உன் பிள்ளைகளும் நீங்க சிறு வயதிலிருந்து நீங்க எப்படி இருக்கு, உன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிற, therefore how you are brought up your children from your எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறாய், how they are brought up. அதுனாத்தான் இவன் அவர் யுத்த வீரன், அதாவது இவருக்குள்ள அடுத்தது இருக்கிற கேரக்டர் என்ன தெரியுமா? What is his next nature is? அவன் யுத்த வீரனா இருந்தபடினா தன்னுடைய மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தான். Since he is a man of war, he was kept his hope upon the church. என்ன செய்யறாங்கன்னா அந்த யுத்தத்துக்கு வந்துட்டு எவரால் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்கயா என் கூட யுத்தத்துக்கு வாங்க பாக்கலாம அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க. அப்படின்னா தன்னுடைய மாம்சத்தின் மீது அவன் நம்பிக்கை வைத்து தனக்கு எப்படிப்பட்டதான பயிற்சிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்படி சவால் விட்டு மாம்சத்தின்படி ஜீவிக்கக்கூடியதான ஒரு மனிதன், அவன் ஆவிக்குரிய மனிதன் அல்ல. He is not a spiritual man, he is a carnal man. He was giving the challenge unto the children. இப்படிப்பட்டவங்களை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா சபையில பாத்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவங்களா தான் இருப்பாங்க. If you are saying in the church they belong to this. அவருடைய பேச்சு, பழக்க வழக்க, நடைகள்,
உடைகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வார்த்தை அவங்க வாயிலிருந்து ஒண்ணு கூட நீங்க பார்க்க முடியாது. நீங்க சிலர் சபையில பாருங்க. If you consider certain people, so they are all their walkings or their conversations. ஆவிக்குரிய ஒரு நல்ல வார்த்தை அவங்களோட வாயிலிருந்து நீங்க எதிர்பார்த்துப்பாங்க. அந்த ஆவிக்குரிய வார்த்தை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. If you are expecting any spiritual words out of their mouth, அவங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னது, அவங்களுக்கு மூல அஸ்திவாரம் என்னன்னு அவங்களுக்கு அந்த சத்தியம் உபதேசம் அந்த மூல அஸ்திவாரம் நம்ம எப்படி இருக்கணும் அதை பற்றி அவங்களுக்கு டீட்டெயிலா தெரியாது, சுத்தமா தெரியாது. They never know about these details of the truths and the doctrines. நீங்க இத்தனை பேர் அப்படி இருக்கீங்க. கேட்டா சொன்னீங்க நாங்க அந்த பாசத்துக்கு இந்த பாசத்துக்கு அந்த பாசத்துக்கு காலத்திலே நாங்க வர்றோம், அந்த பாசத்துக்கு அதை செய்த. ஆனா அவங்களுக்கு மூல உபதேசம் என்ன, நம்ம எப்படி நடக்கணும், எப்படி இந்த சபையில இருக்கணும், இந்த சபைக்குள்ள வேறுபாடு என்ன, நம்ம எப்படிப்பட்ட நபரா இருக்கணும், அது இவங்களுக்குள்ள டோட்டலா இவங்களுக்குள்ள சுத்தமா நீங்க பாருங்க எதுவுமே இருக்காங்க. மற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத பார்த்தாச்சுங்கன்னா எல்லாம் ஆவிக்குரிய. அதுக்கு டபுள் மீனிங், இந்த ரெட்டை கிளவின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ரெட்டை கிளவி. In the double meaning, they are speaking, they never know about the principal doctrines of our truth. அப்படிப்பட்டதால நீங்க பழகிறவங்கள சில பார்க்கலாம், கூட இருக்கிறவங்களை நீங்க பார்க்கலாம். You can able to see the people along with you. They are இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, they are not spiritual. இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், they are sensual. இவர்கள் மாம்சத்துக்குரியதான காரியங்களை தான் பற்றி பேசுவாங்களே தவிர ஒரு நாள் இவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி எதிர்பார்க்கவே முடியாது. They are speaking only the carnality things. We never expect the spiritual things. இவர்கள் மூலமாக தான் தேவனுடைய நாமம் அநேகமா தூசிக்கப்படும். Because of them only the God's name is blasphemed. தாவீதை பாத்தீங்கன்னா அவன் ஒரு மாம்சத்துக்குரியவனா இருந்தபடினால், மாம்சத்தில் விழுந்தபடினால் ஆண்டவரே சொல்றாரு, அநேகர் தூசிக்கப்படும்படியாக நீ எனக்கு இப்படி செய்துட்டிய. You consider David once he was fell into the carnality and God's name is blasphemed because தான் ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆகினால் இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்களுக்குள்ளாக ஒரு மரணம் உண்டானது தவிர இவர்களுக்குள்ளாக ஜீவன் கிடையாது. In Romans chapter 8:13 that they have the death, they don't have the life in them. அங்க என்ன சொல்லப்படுகிறது, what it is, நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள். If you walk after the flesh, இவர்களுக்கு உண்டாவது மரணம். They only get the death. இவர்களுக்குள் ஜீவனை எதிர்பார்க்க முடியாது. They never expect life. அப்ப இவர்கள் ஜீவன் இல்லாதவர்கள். They don't have the life. ஜீவனை பற்றி அந்த ஜீவனுக்குள் அந்த வாழ்கிறதான ஒரு அனுபவம் இல்லாத வாழக்கூடியவர்கள். And they are doing the life without any life in them. இந்த ஜீவனுக்குள்ளாக இவர்கள் வாழ்கிறதான வாழ்க்கையுடைய வாழ்க்கையில இல்லாதவர்கள். ஆனா அவங்க நினைச்சுக்கிட்டு நாங்க ஜீவனுக்குள்ளதான் இருக்கிறோம். They are thinking that we are living in this life, that but they don't have. ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த மாம்சத்துக்குரியவர்களா இருப்பாங்க, இந்த பண்ணி போல இருப்பாங்க. ஆனா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதை சொல்லுவாங்க என்னது, இந்த பைபிள்ல சொல்லக்கூடிய என்னது மாம்சம், என்னது மாம்சம், பண்டியின் மாம்சம். And in the scripture it is also they have the flesh of this one. அவங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய தாட்டு, நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தை இருக்கணும், மற்றவங்களை ஆவிக்குரிய நடத்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இது பண்ணணும், நம்ம ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், ஆவிக்குரிய அந்த நல்ல அபிஷேகத்துல மற்றவங்களை கொண்டணும், ஆவிக்குரிய இதா நம்ம இருக்கணும், நம்ம பார்த்து மற்றவங்க இது பண்ணணும் அப்படின்னு உள்ள அந்த ஆவிக்குரிய சிந்தை இல்லாம மாம்ச சிந்தை உடையவர்கள். They don't have the spirituality, they don't have the mind. The others must bring to the spirituality, only they have the carnal mind. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் மரணங்கள் உண்டாகிறது. And to such a people that இவர்கள் மரித்தவர்கள், they are dead one. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்றார், மரித்தவன் நிலவரத்தை விட்டு எழும்பு, therefore awake from your dead condition. இப்படிப்பட்டவர்கள் தான் கேக்குறாங்க நாங்க என்ன செய்யணும். Such a people they are asking what shall we do. அடுத்தது ஒரு போர் செய்வனுடைய அடுத்தது ஸ்டாண்டர்ட் என்ன, what is the next standard of this soldier, அடுத்த அனுபவங்கள் என்ன, what is his next experience, எப்படிப்பட்டவனா இருக்கிறான், what type of man is. 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ளதான வேத வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், 1 Samuel 13 chapter verses 11 to 13. இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, யுத்த வீரர்கள் ஒரு பராக்கிரமசாலிகளை மற்றவர்களை பார்க்கிறதானவனை தன் பக்கமா சேர்த்துக் கொள்வான். While he was seeing the man of war means he was gathered in the truth. அங்க என்ன சொல்லப்படுகிறது, what it is saying, அவனுடைய நிலவரம் என்ன சொன்னால், அவன் ஒரு யுத்த வீரனோ இல்ல ஒரு பராக்கிரமசாலிகளோ வேற யாரையாவது அவன் பார்த்துக்கிறான்னு சொன்னா என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய பக்கமாக அவர்களை சேர்த்துக் கொள்வான். படி பார்ப்போம். If you are seeing a man of war means he was gathered unto him. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் இங்கு சொல்லப்படுகிறது, தன்னை விட்டு இவர்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது.
They should not depart from them. சிலருடைய சுபாவம் இதுதான். Some have this அப்படியே கவர்ந்து அப்படியே வச்சுட்டு அவங்களோட ஒரு கூட்டத்தை அப்படியே வச்சுட்டு சொன்னா இது அப்படியே மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. And they are attracting others and keeping and maintaining. அதனாலதான் 14வது அதிகாரம் 52வது வசனம் என்ன சொல்லுது? 14:52. ஒன்று சாமுவேல் 14வது அதிகாரம் 52 என்ன சொல்லுது? 1 Samuel 14:52. ஒரு பராக்கிரமசாலியோ ஒரு பலசாலியோ யாராவது அவன் கண்டால் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். When Saul saw any strong man in அவனை போல அந்த கேரக்டர் அவனை போல உள்ளவங்க அவனோட சேர்த்துக்கிடுவான். And he was gathered the people having the same nature. தன்னோட சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. And he was took. நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தை தன்னோட வச்சுக்கிடுவாங்க. If you are seeing having the same nature, அந்த கூட்டம் இவங்களை விட்டு பிரிய விஷயம். அந்த கூட்டம் எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. And if you are seeing anywhere at any places, the group will stand. அதனால்தான் அவனை பற்றி சொல்லப்படுவது அவன் என்ன செய்யறான்னா பராக்கிரமசாலியோ ஒரு பலசாலியோ யாராவது பார்த்தான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்னா தபுக்குன்னு பிடிச்சி தன்னுக்குள்ள போட்டுக்கிறான். When he saw any strong man, a valiant man, he took him and took him. இவர்கள் தன்னை விட்டு போகாமல் இருக்கும்படியாக அவன் என்ன வேணும்னா துணிகரமா செய்வான். Presumptuously, whatever they do that in order to. அதனால்தான் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுது நான் எண்ணி துணிந்து செய்தேன். In 13th chapter verse 12 with the trustworthy. அவங்களை பற்றி நம்ம பார்ப்போம்னு சொன்னா துணிகரக்காரர்கள். And they are doing everything. எதை செய்வதற்கு அவர்கள் துணிகரம் உள்ளவங்க. And they have the presumption. என்ன செய்யணும் தனக்கு தன்னுடைய பிள்ளைக்கு இப்ப நமக்கு இதனால நம்முடைய பிள்ளைக்கு ஒரு கேடு வருமா? Because of this doing, whether we have நம்முடைய குடும்பத்துக்கு அந்த சாபம் வருமா? whether we have family reasons, நம்முடைய பிள்ளைகள் அழிந்து போகுமா? our children will be இதன் மூலமா destroyed. இந்த சாபம் நம்முடைய வீட்டுக்கு வருமா? Because of this reason, இதை பற்றி அவங்களுக்கு சிந்திக்க ஆகினாத்தான் எண்ணி துணிந்து செய்யக்கூடியவர்கள். They never thought about these things. They were doing everything. கீழே பாத்தீங்கன்னா இவன் எண்ணி துணிந்து செய்தனால இவனுடைய ராஜ்யம் மேன்மை தள்ளப்பட்டது. Because of his presumptuous doing, his kingdom was taken. தேவனால் தள்ளப்பட்டதான ஒரு சந்ததி. And these are the generations தேவனால் தள்ளப்படுகிறதான இடத்துக்கு போகிற காரணம் என்னன்னா துணிந்து துணிகரமா செய்யறபடினால் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது தேவன் இவர்களை தள்ளுகிறார். Since they are doing everything presumptuously, the Lord is rejecting them and casting them out. தேவன் இவர்களை தள்ளுகிறபடினால் இவருடைய குடும்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா வீட்டை பாத்தீங்கன்னா ஒன்னி வியாதி இல்ல ஒரு பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு காரியத்துல இவங்க உள்ளால இவங்களுடைய உள் நிலவரங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா இவன் துணிகரமா செய்தபடினால இவனை ஆண்டவர் தள்ளிட்டாரு. Because he was done by force by himself means the Lord is. யாருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. Others don't know about it. இப்ப இதே இந்த சவுலுடைய ஸ்தானத்துல தேவன் இன்னொரு ஆளை கொண்டு ஏற்படுத்திட்டாரு. The Lord is established. யாருக்கு தெரியுது? இந்த சவுலுக்கு தெரியுது. And the Saul is know about it. வெளியில விடவே இல்ல, தன்னை அமுக்கி அப்படியே பிடிச்சிட்டு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தான். And he was forced by himself. He was making குடும்பத்துல இவருடைய வாழ்க்கையில நடக்கிற வெளியில செல்லவே மாட்டாங்க. மற்றவருடைய குடும்பத்தை ரொம்ப தூத்துவாங்க. அவங்க குடும்பத்தை பார்த்தியா இவங்க குடும்பத்தை பார்த்தியா தான் குடும்பத்தில் நடக்கிறது என்னது வெளியில ஒண்ணும் வராது. ஆனா தான் குடும்பத்துல என்ன செய்யா தான் குடும்பத்துல நாத்து அடிச்சுட்டு இருக்க கெட்ட நாத்துன்னு சொன்னா இந்த அந்த அம்மா சொல்லிச்சு 4 நாள் ஆயிடுச்சு நாரி போயிடுச்சுன்னு. அந்த நாட்டத்தோட ரொம்ப நாட்டமா இருக்காங்க. ஆனா இவங்க மற்றவங்களை நார வச்சுட்டே இருப்பாங்க. Own family cases was stinking to others, but they are making other family cases they are stinking to. இவன் ஒரு பராக்கிரமசாலியா இருந்தான். That he is a man of war. இவன் பராக்கிரமசாலியா இருந்தபடினால் என்ன உண்டானது? Since he was a mighty man, இவனுக்குள்ளால துணிகரம் உண்டானபடினால் என்ன செய்யப்படுகிறது? Because he was forced to himself. எல்லா காரியத்தையும் துணிந்து செய்வான். He was done everything by force of himself. யாக்கோபு 4வது அதிகாரம் 1 முதல் 3 வரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, therefore when we read book of James chapter 4 1 to 4, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? what kind of people படிக்கலாம். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால there are people not praying. இந்த கூட்டத்தை பற்றி கடைசியில் சொல்றாரு, இவர்கள் ஜெபிக்காத கூட்டம். About this group we lost in the யுத்தம் பண்ணி நீ அப்படி இப்படி எல்லாம் கேட்டு அந்த காரியம் ஒண்ணும் நடக்காம போகுது. Since you are making the war, it will not happen. இவருடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யவே மாட்டார்.
God will never do anything in your life. தேவனுடைய குடும்பத்துல ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் பதிலே கிடையாது. God will never give the answer in your family. நான் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். Therefore read the second verse. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. இச்சித்து மற்றவங்க எல்லாம் அது இதுன்னு இந்த தெய்வ சுகமோ இல்ல வேற ஒண்ணா மற்ற மாதிரி அது இதுன்னு இவங்க இச்சித்து ஏதாவது கொள்ளணும்னா, ஆனா அவங்க போடுவாங்க மற்ற புதுசா வரவங்க அப்படி இப்படி மற்றவங்களை பாருங்க பெற்றுக்குவாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதே கிடையாது. அந்த அனுபவத்தை அடையும்படியாக தேவன் அவங்களுக்கு கொடுக்கறதும் கிடையாது. You lust and have not, even though they covered the divine healing, they never received it, others may receive. எப்படி அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? You are in such a type of person. இதுவரை அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? Up to this way you are living with கேட்கறாங்க, நாங்க என்ன செய்யணும், எங்க வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்து நாங்க ஒண்ணு அனுபவிக்க முடியல, நாங்க இப்படி எல்லாம் இருந்து நாங்க ஜெயிக்க இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்கிறோமா, நாங்க என்ன செய்யணும், இனிமேலும் நாங்க திருந்துறோம், நாங்க என்ன செய்யணும் சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. Therefore they are come and inquiring about the year after we are going to convert that, what shall we do? இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டாகும்படியினால் இவருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுன்னு சொன்னால், இவர்கள் அந்த இவனுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியில போவாங்க. After that they are going out. என்ன செய்யறது ஆகினா தான் 1 நாளாகும் வரதானே 10:13 என்ன சொல்லப்படுகிறது? In First Chronicles 10:13, அவர்கள் தேவனை தேடுவதில்லை, not seeking பரிகாரத்தை தேடக்கூடியவங்க. They are seeking the fish. தேவன் மேல நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. They don't have hope. அவங்களுக்கு சுத்தமா தேவன் மேல நம்பிக்கை இருக்காது. They don't have any confidence. நம்பிக்கையும் கிடையாது. They don't have the confidence God will give. தேவனும் கொடுக்கிறதும் கிடையாது. And also God is not also இவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உலகத்தை சார்ந்தது. All of their hope is in upon the world. இப்படிப்பட்டவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மந்திரவாதி, பிலிஸ்தீனியக்காரங்க, மருந்து, மாத்திரை, அது இது இப்படியே போயிட்டு இருக்காங்க தவிர அவங்க ஆவிக்குரிய அனுபவத்துல ஆவிக்குரிய இந்த தெய்வீக சுகத்திலே வேற எதிரே அவங்க நிக்கவே மாட்டாங்க. Only they are seeking after the witchcraft and the familiar spirits, going for the medicine. They never come for the spirituality and stand for the divine. சவுலுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு மரணத்துக்கு போனது. Therefore the life of Saul is death is going to a different way. தேவனே அந்த சவுலுடைய குடும்பத்துக்கு ஒரு யாரா இருந்தான்னு சொன்னா தேவனே ஒரு சத்துருவாய் மாறினார். Lord himself turned as an enemy unto Saul's house. ஆகினால் அப்படிப்பட்டதான் ஒரு யுத்த வீரன். Therefore he is such a kind of man. எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னா ஆகினால் தான் வந்து கேட்டா நாங்க என்ன செய்யலாம். Therefore if we are having such experience means they are asked what shall we do. எங்களுடைய தேவனுடைய தயவு இல்லாம போகுது. We don't have the mercy of God. ஆகினால் இனிமேலாவது நாங்க தேவ தயவுக்கு நாங்க வரும்படியா நாங்க என்ன செய்யலாம். Hereafter we want to come to the favor of the Lord, what shall we do? இப்படியே அவங்க வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. Like that their lives are getting changed. நம்ம பாப்போம்னா 2 நாளாகும் 16வது அதிகாரத்துக்கு வருவாங்க. Let us come to 2 Chronicles chapter 16. 2 நாளாகும் 16வது அதிகாரத்துக்கு வருகிறதான வேளையில் அங்கு ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். In 2 Chronicles 16 we get to see one man. இந்த மனிதன் தேவனை தேடுந்தான நாட்களில் தேவன் எனக்கு சகலத்தை நன்மையாய் மாற்றி தந்தார். During he was sick, then the Lord has done everything. இந்த ஆசா ராஜாவை பார்க்கிறதான வேளையில் while we are seeing King Asa, அநேக காரியங்கள் ஆண்டவர் நன்மையாய் செய்தார். the Lord has done many good things unto him. இப்ப 7 இருந்து படி பார்ப்போம். Verse 7 onwards. 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கு. 16:7 onwards. அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்கள், நீங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீ தேவனை சார்ந்து கொண்டதான வேளையில் because thou didst rely on the Lord. பெரிய கூட்டங்களை உங்க கையில ஒப்பு கொடுத்தாரு. The Lord is given a great company in your hand. இப்ப நீ யாரை சார்ந்து கொள்கிற? But now ராணுவ வீரர்களை நீ சார்ந்து கொள்கிற. But you are depend upon these soldiers. அந்த அப்ப நீ சார்ந்து கொள்கிறதான வேளையில் அவர்கள் உம்முடைய கையிலிருந்து தப்பி போயிட்டாங்களே. Since you are rely upon them, they are escaped. இந்த விஷயத்துல தேவனுடைய கண்கள் எல்லார் மீது நோக்கமா இருக்குது. In this matter, the eyes of the Lord is watching everyone. ஆகையால் 9வது வசனம் என்ன சொல்கிறார்? Therefore, in the 9th verse, நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய தேவனுடைய வல்லமையை விளங்க செய்கிறார். The eyes of the Lord is showing himself those are நாம் தேவனிடத்தில் உத்தம இதயத்தோடு உண்மையா நம்ம இருக்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்கிறார். When we are having a perfect out towards the Lord, தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க செய்து தேவன் நம்மை அநேக காரியத்தில் விடுதலாக்குறார். The Lord is showing His goodness and delivering us from ஒரு வியாதி வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு
ஒரு இக்கட்டு வந்தா, ஒரு சூழ்நிலைகள், ஏதாவது ஒரு காரியங்கள் வந்துருச்சுன்னா, நாம் தேவனை சார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்வதான வேளையில் தேவன் நமக்காக யுத்தம் செய்தார். அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டதான வேளையில் யுத்தம் தேவனால் உண்டானது. When we are facing the sicknesses and the distresses, we are looking unto the Lord, means the Lord is giving the deliverance to us. அதிலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கினார். The Lord is delivering them from out of them all. இப்படி நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த வசனங்களை நாம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். Like these verses we can able to see in many places. ஆனா இங்கு நாம் பார்க்கிறதான வேளையில் இவனுக்கு அது ஒரு யுத்தங்கள் உண்டானது. But in this place we see that we had தேவனை சார்ந்து கொள்ளாதபடினால் யுத்தங்கள் உண்டானது. since he was not rely on the Lord, இப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரனை போல நாம் இருக்கணும்னு சொன்னா நமக்கு பிரச்சனைகள் தொடருது. if you are like that a man of war, means the problems are starting. அதான் 9வது வசனத்தில் சொல்கிறார், இது முதல் உனக்கு யுத்தங்கள் உண்டாகும். Verse 9 onwards he says, year after year. இப்படிப்பட்டவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, to the such a people, போராட்டத்துக்கு மேல போராட்டம், struggle upon struggle, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், difficulty upon கண்ணீர் மேல கண்ணீர், tears upon tears, வேதனைக்கு மேல வேதனை, pain upon pain. ஒண்ணு போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை. if you want problem solved, another வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பீங்களா? whether you are seen under circumstances in your life, ஒரு நாளும் சமாதானமா சந்தோஷமா ஜீவிக்க முடியாது. you should not live with life with peace and joy. இது முதல் உனக்கு யுத்தம் உண்டாகும். He ends for you have the battle. அடுத்தது அவன் 12வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? verse 12 what it is. அவன் நோவு அதிகரித்தபடியினால் அவன் என்ன செய்தான்னா, கர்த்தரை அல்லாமல் பரிகாரத்தை தேட ஆரம்பித்தான். since his diseases was increased, he was sick not the Lord but the physician. பிரச்சனை அதிகரிச்சு போடுன இவன் அங்க போலாமா, இங்க போலாமா, அதுக்கு போலாமா, இதுக்கு போலாமா, அது போலாமா, இது போலாமா, இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தானே தவிர, எல்லா இடத்தையும் போக ஆரம்பித்தானே தவிர தேவனை தேடல. when the problem is increased unto him, he was sick the others rather than the Lord. இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை தேடாதவர்கள், தேவ சமூகத்தில் வராதவர்கள், தேவனை விட்டு எனது பின்வாங்கி போகிறதான ஒரு கூட்டத்தான். these are the people, they are backsliders, never seeking and coming to the presence of God. பரிகாரிகளை தேட ஆரம்பிக்கிறவர்கள், they are people started to seek பரிகாரங்களை தேட ஆரம்பிக்கிறவர்கள், they are start to seek the செய்யலாமா, அது செய்யலாமா, இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் உண்டுமா, அது இது தப்பலாமா, இப்படி இன்னும் ஓடக்கூடியவங்க. these are the people seeking here and there for the atonement. அடுத்தது நீதிமொழிகள் 21வது அதிகாரத்துக்கு வருவோம். It has come to Proverbs chapter 21. 21வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுவதான வார்த்தை என்ன? What do we read in Proverbs 21 verse 9? பெரிய வீடு இருந்தாங்க, They have the great house, வீட்டுல நிம்மதி, but don't have the peace in their house. வீட்டுல சந்தோஷமே இருக்காது. They don't have joy in their house. நாங்க என்ன சொல்லப்படுது? Therefore what it is இந்த said, பெரிய வீட்டுல இருக்கிறதுக்காகலாம் படிப்பாங்க. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம். எங்கேயாவது போய் வேணாங்க இருக்கிறது தங்கலாம். it is better to dwell in the wilderness. இவங்க வீட்டுல தங்கவே மாட்டாங்க. They never abide in the house. வீட்டுக்கு அதிக மேலும் போக மாட்டாங்க. They never go for காலையில வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நைட் 10 மணிக்கு தான் போவாங்க. if they started the bike at 9 o'clock, means they return to 10. சுத்தி சுத்தி நடப்பாங்க. As the vagabond, வீட்டுல வந்து சமாதானம் இருக்காது. because there is no peace. அந்த இவர்கிட்ட சண்டை கூட, இந்த அவர்கிட்ட சண்டை கூட, இப்படியே குடும்பத்துல பிள்ளை சண்டை, பிள்ளைகளுக்கு ஒரு சண்டை ஒரு பக்கம், மனைவி ஒரு சண்டை, இந்த சண்டை இப்படியே என்னது ஆகிய நான் பெரிய வீடு என்ன பிரயோஜனம்? What is the use if you have the white house, if you are fighting with each other, the husband and wife? பெரிய வீட்டுல வயசு அவங்க என்ன பிரயோஜனம்? What is the use if you are having the white house? ஆண்டோட வீட்டுல இவங்களை கொண்டு வந்து வச்சு என்ன பிரயோஜனம்? What is the use you are keeping them in the house of God? ஆண்டோட வீட்டுல இவங்களை கொண்டு வந்து வச்சு என்ன பிரயோஜனம்? What is the use they are keeping in the great house of God? இவங்களுக்குள்ள எப்பவும் சண்டை நடந்துட்டே இருக்கு, சமாதானம் கேட்டு நடந்துட்டே இருக்கு. Always they have the heart of peace, always fighting. பாக்கி நீதிமொழிகள் 17:1 இருக்குது. It is also mentioned 17:1. 19 இருக்குது. And also 19. கண்களை மூடலாம ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. It is our closer by 10 minutes. இவர்கள் என்னன்னு சொன்னா, ஒரு யுத்த வீரன் வந்து கேட்கிறான், நாங்க என்ன செய்யணும்? Therefore the soldier come and ask him, what shall we do? வாழ்க்கையில சமாதானம் இல்ல, there is no peace at all. வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, there is no joy. எங்க வாழ்க்கையில நிம்மதியா வீட்டுல தூங்க முடியல. peacefully we cannot able to எங்க sleep. வாழ்க்கையில எந்த விதத்திலும் நாங்க ஒரு ஆண்டவரை நம்பி, ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம். we don't have any hope we receive from the இப்ப Lord. நாங்க இதுக்கு நாங்க என்னதான் செய்யணும்? for this cause what we shall do. இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, இந்த யோவான் ஸ்தானத்தில் வந்தார்கள். therefore they come unto John the நீங்க Baptist. என்ன சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லி தந்து நீங்க ஏதாவது எங்களுக்கு வழிகாட்டுங்க, இனிமேலாவது நாங்க நல்லா வாழ்த்துங்க. hereafter you should guide us and give the admonition unto us. இப்ப நீங்க உங்க கண்களை மூடுங்க. now you are close to us. நீங்க இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிங்க. and to find out whether you have such a nature in you. ஒரு வாழ்க்கை, பிள்ளைகள் இப்படி இருந்த வாழ்க்கை இருக்கா? whether you have the life without any rest in you. பிள்ளைகளும் பாருங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? இந்த
ஈசாக்கு இருந்ததான பிள்ளை போல வேட்டையாடுற பிள்ளை ஆயிருக்கிறியா? Children also you consider yourself whether you are as a Esau coming and தேவ சமூகத்தை பற்றி கணக்கு பண்ணாத ஒரு பிள்ளை. you are the children not honoring the presence of God. தாய்த்தகப்பனுக்கு அவன் பிரியமில்லாத பிள்ளை. Children not pleased with the father and mother. பற்றி சொல்லப்படுது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்கல. Touching the ears of the Lord said God is not like him. ஆகியனால்தான் இந்த ஈசா இந்த யாக்கோபை பற்றி பாருங்க, இவன் மகா திருடனாக இருந்த கள்ளனா இருந்தாலும் ஏமாற்றனா இருந்தானா யாக்கோபோட தேவன் இருந்தார். யாக்கோபை ரொம்ப ஆண்டு சிநேகிச்சாரா. Even though Jacob is a supplanter, God is loved him. God is with Jacob. அவன் வேட்டைக்காரனாக இல்ல. He is not a hunter. அவன் தன்னுடைய தாய் தகப்பனோட அதாவது தேவனோட தேவ சமூகத்தோட தேவனோட சார்ந்து இருந்தபடினா அவனோட தேவன் யாக்கோபோடு தேவன் இருந்தார். Since he was relied upon his father and mother, that is of God in his presence, he was God. பிள்ளைகளான சின்ன பிள்ளைகளான உங்களை அறிவிப்பாரு. Even the little children of the young man, உங்களோட கூட இருக்கிறாரா? God is with you. படிப்பு காரியத்தை அவர் பொறுப்பெடுக்கிறாரா? God is undertaking your studies. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் சொல்றாரா? The Lord is giving the vision and the dream of the future. ஒரு நம்பிக்கை இருக்கா? Whether you have the hope in your நீங்க studies. இல்லைன்னு சொன்ன ஒரு காரியத்துல எக்ஸாம் எழுதின பிறகு எனக்கு ஆண்டவர் தருவாருன்னு அந்த நிச்சயம் இருக்கா? Whether you have the assurance after you are writing the examination, Lord will give it. இந்த ஏசாவை பற்றி ஒரு நிச்சயம் இல்லை. About the Esau, you don't have any certainty. வேற கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியப்படுத்துறாங்க யாரையும் இல்லாம நினைச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல. இந்த யாக்கோபு வந்து ஓடி போயிட்டாங்க. To please the parent, he was started to marry another marriages also. He was flee away with Jacob. பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க. Even the young man was to remember. யாரு போல இருக்கீங்க? Whom you are. ஒரு வேட்டைக்காரன் போல வனாந்திர வாழ்க்கையா வாழ்வியா? Are you living like Esau? சபையோடு அந்த தாய் தகப்பனோடு கூட ஆண்டவரோடு கூட நம்முடைய தேவன் ஆகிய ஆண்டவரோடு கூட ஒரு வாழ்க்கை இருக்கா? Or whether you have the life you are living with your parents, that is with the Lord. அது நான் தான் கேட்கிறா. நாங்க என்ன செய்யலாம்? Therefore, what shall we do? They are asking. நீ என்ன செய்யணும்? இப்ப முழங்கால் போடு. What you want to do means you must put your knees. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. In the presence of God, call into the Lord. ஆவியானவர் மேலே இறங்குவாரு. And the Spirit of God will descend upon you. தாவீதை பார்த்து ஆண்டவர் ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறாரு. Looking into David, the Lord will give the counsel. முசுக்கட்டை செடியிலிருந்து ஒரு இரைச்சல் உண்டாகும். There is a voice out of the mulberry நீ tree. அப்போது போ. You go there. நான் உனக்கு முன்னாடி போவேன். I will go before you. அந்த சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். I will surrender enemy to them. தேவனோடு நீ இருந்தால் If you are with the Lord, தேவன் உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். the Lord will give the counsel unto உன்னுடைய you. யுத்தங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். And He will connect all of your battles. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். As He told that hold your peace, I will do all of your battle. You will take care of everything. முழங்கால் போடுங்க பார்த்துள்ளது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். The remaining thing Lord will teach unto you is to put your knees. ஆண்டவர் சொல்றாரு. Therefore, what do the Lord நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருந்தால், if the anointing which you are received by Him it is abiding in you, யாரும் சொல்லித் தர வேண்டிய தேவையில்லை. no one will come and teach யாரையும் you. தேடி போக வேண்டிய தேவையில்லை. No need to seek and நீ go after them. யாரையும் நம்பி நீ வாழ வேண்டிய You தேவையில்லை. should not rely upon anyone. தேவனை நடத்துவார். Lord will answer அந்த guide you. தேவனே உனக்கு வழிகாட்டியா இருப்பார். Our God answers will guide you. அவர் உனக்கு முன்பாக சென்று போன நாளைகளை எல்லாம் செம்மை பண்ணுவார். He will go before you, make the crooked path straight. அவருடைய சத்துருக்களை அழிப்பார். He will destroy your enemy. தேவனுடைய யுத்தம் உனக்காக உண்டாயிருக்கும். You have the battle of the Lord. அதனால் தேவனோடு இருக்கிறாரா இல்லையா? Whether the Lord is with you or not. சிறு பிள்ளைகளா இருக்கலாம், You may listen to சிறியவர்கள் பெரியவர்களா இருக்கலாம். like a older and elder man. கேளுங்கள், அல்லையா? கேட்டதை போல கேளுங்கள். As you sure you must ask to the Lord. நான் இப்போ என்ன செய்ய வேண்டும்? Lord, what shall I want to do now? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? Oh Lord, what shall I now do? உனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தரட்டும். Oh Lord, let God give the anointing for you. இந்த வசனத்தின்படி நீ இருக்கிற என்ற உண்மையை ஒத்துக்கொள்கிறாயா? Whether you are admitting according to this verse, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை விரும்புகிறாயா? are you willing to cover the விரும்புதலை வர விரும்புகிறாயா? Are you come to willing to தேவனுடைய நன்மை அனுபவிக்க விரும்புகிறாயா? willing to enjoy the goodness of Jesus? இஸ்ரவேல் ஓடி வர விரும்புகிறாயா? Are you willing to rush towards God? தேவனுடைய நறுமணத்தை